காலையில் எந்திக்கும் போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரே பனியாக இருந்தது, புகை மூட்டமாக. என்னன்னு பார்த்தா எங்கள் அம்மா என் தலைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டின்னுக்குள்ளே விறக போட்டு தீய வச்சிட்ருக்கு. ஏமான்னு சொல்லி கேட்டால், வீட்டில் வந்து ரொம்ப பனியாக இருக்கு பாப்பா, அதனால தான் சொல்லிட்டு, அது என் தலைக்கிட்டேயாம்மா வைப்பேன், நான் விட்டா கையவே உள்ளே விட்டுருப்பேன் தெரியாமன்னு சொல்லி இன்றைக்கி அதில் தாங்க முழித்தேன். எந்திரிச்சு பார்த்தா இன்றைக்கி எங்கள் அம்மா வேலைக்கு போகலை. அதுக்கப்புறம் வெளியில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தா ஓட காணும். சரி, அடிச்ச மழையில மரம் தான் விழுந்து ஓடு காணாம போயிருச்சுன்னு பார்த்தா, மழை வந்தா மீட்டர் பாக்ஸ் கிட்ட தண்ணி ஒழுகுது அப்படிங்கிறதுனால நான் போய் சொல்லிட்டு வந்தேன். அதனால கம்பெனிலேருந்து ஆள் அனுப்பிச்சிருந்தாங்க ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி, இந்த மழையில பார்த்து சேஃபாக மேலே நின்னுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்களே வீடியோ எடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மழையில வலிக்கு விழுந்துருவாங்க இல்லையா, அதனால பார்த்து சேஃபாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்தால் தான் ஒழுகுதா தண்ணி வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மழை வர வரைக்கும் வெயிட் பண்ணால் அப்புறம் மழையும் வந்துருச்சு. ஏன்னா லேசாக தான் வெறிச்சிருந்தது. அந்த டைம்லேயே அவர் ரெடி பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தா இல்லை தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலுமே கம்பெனியே ஆள் அனுப்பிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க. அப்புறம் அம்மா டீ கேட்டாங்க. 1/2 லிட்டர் பாலை வாங்கி அதில் ஒரு சொட்டு தண்ணியே மிக்ஸ் பண்ணாமல் 2 பேத்துக்கு மட்டும் டீயை வச்சு அப்படியே கொஞ்சம் கேக்கு வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் நைட் என்னம்மா வேணும்னு சொல்லி கேட்டேன். எனக்கு சாம்பார் சாப்பாடு செஞ்சு கொடு பாப்பான்னாங்க. ரேஷன் அரிசி தான், ரேஷன் அரிசியில் சாம்பார் சாதம் செஞ்சேன். எல்லாரும் அத்தையும் நானும் அம்மா 3 பேர் சாப்பிட்டோம். 2 பேருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நமக்கு தான் வெறும் சாப்பாடு இறங்காதே, உடனே போயிட்டு ஒரு 3 பேத்துக்கு ஒரு ஆம்லேட்டை போட்டுட்டு அதை வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். டீ பவுடர் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. பாய்.